இன்றைய தினம் 1925 வருஷம், அதாவது கலியுகம் ஆரம்பித்து 5026 வருஷம் ரத்தாட்சி காலத்தி ரத்தாட்சி அந்த வருஷத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கமானது இந்த விஸ்வாவசு வருஷம் 5126 அந்த வருஷத்திலே, கலியுக வருஷத்திலே லௌகீகமான வருஷத்தின்படி 1925 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 2025 வருஷத்திலே இந்த விஜயதசமி நல்ல நாளிலே அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றி என்பது, லௌகீகமான வெற்றி என்பது அது இருக்கிறது. வியாபாரத்திலே வெற்றி, தேர்தலிலே வெற்றி, ஒன்றும் படிப்பிலே தேர்ச்சி என்று இருக்கிறது. வெற்றி பலவிதம் இருக்கிறது, வெற்றிடமும் இருக்கிறது. வெறி இல்லாமல் நெறிகள் மூலம் வெற்றியை கொடுப்பது, அதற்காக இந்த இயக்கமானது நல்ல முறையிலே பணியாற்றி வருகிறது. அது திடீர் வளர்ச்சி என்பதை எந்த அளவுகோலை வைத்து நாம் பார்க்கிறோம் என்பது முக்கியம். மந்திர கோலை வைத்து பார்க்கிறோமா அல்லது எந்த கோலை வைத்து பார்க்கிறோம், கோலை வைத்து பார்க்கிறோமா என்பது வேறு. வளர்ச்சி என்பது நல்ல சித்தாந்தங்கள், நல்ல செயல்முறைகள், நல்ல சங்கல்பங்கள், நல்ல சேவை மனப்பான்மை, இவற்றுடன் சேர்ந்து ஆத்ம பலத்துடன், வெளியிலே தெரியக்கூடிய பலம் என்பது வேறு, பணத்தினுடைய பலம் என்பது வேறு, அதிகார பலம் என்பது வேறு, ஆத்ம பலம் என்பது வேறு. இந்த ஆத்ம பலத்தை நம்பியவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இயக்கமாக இந்த ஸ்தாபனம் இருப்பதினாலே பல்வேறு தடைகள் வந்தாலும், பலமுறை தடைகள் வந்தாலும், வேக தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இது நின்று நிதானித்து அனைவருடைய நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரிவுகளை, அதாவது பிரிவுகள் பிரிப்பதற்காக அல்ல. தேச பக்தி பாடலில் இவர்கள் நன்றாக பாடினார்கள். அந்த பிரிவு என்பது பரிவை காட்டுவதற்காக, பரிசை தருவதற்காக. அதாவது எதுவுமே நம்முடைய கலாச்சாரத்திலே அனைவரும் முக்கியம், அனைவரும் புரஸ்காரம் செய்யப்படுகிறார்கள், திரஸ்காரம் செய்யப்படுவதில்லை. இந்து சமுதாயத்திலே வெவ்வேறு பிரச்சாரங்களின் காரணமாக, வெளிநாட்டு பிரச்சாரங்கள், நம்முடைய நாட்டிலேயே அக்கறையின்மை அல்லது அஞ்ஞானம் அல்லது ஆக்ரோஷம் அல்லது அவசரத்தின் காரணமாக செய்யப்பட்ட பிரச்சாரங்களையும் தாண்டி பொறுப்புடன் நடந்து கொண்டு, நம்பிக்கையுடன் நடந்து கொண்டு, அவசரப்படாமல், மகாராஷ்டிராவிலே சொல்வார்கள் சுலக்னே சாவதானா என்று சொல்வார்கள். அப்படி அந்த சாவதானத்துடன் இந்த இயக்கமானது லோகாயகமான விஷயங்களையும் கணித்தும் கவனித்தும் தன்னுடைய திட்டங்களை அந்தந்த நேரத்திலே எப்படியெல்லாம் அதை நவீனப்படுத்துதல், விரிவுபடுத்துதல், இப்படி அனைத்து விதமான முயற்சியை என்றைக்கும் விடாமல், தளர்ச்சி பெறாமல் இது வளர்ச்சியை கண்டு வருகிறது. ஆகவே உத்தியம காரிய சாதகா உத்தியோகினம் புருஷசிம்மம் உபைதி லக்ஷ்மி என்று அந்த பிரயத்தனத்தை, தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து கடினமான பிரதேசங்கள், வடகிழக்கு மாகாணங்கள், காஷ்மீர், பஞ்சாப், நம்முடைய தென்கோடியிலே இருக்கக்கூடிய கடலை ஒட்டி இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள், இப்படி பல இடத்திலேயும் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், பஸ்தர் ஜில்லா மத்திய பிரதேசத்திலே, தற்பொழுது சத்தீஸ்கட்ல இருக்கக்கூடிய
பஸ்தர் ஜில்லா, இப்படி பல இடத்திலேயும் இந்த சங்கமானது பெரிய ஆதாரங்கள், அதாவது பொருளாதாரங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த ஆதாரங்கள் சௌகரியங்கள் இருக்கின்றனவோ இல்லையோ அவளும் கலந்துகிட்டு இந்த சேவை என்பது நம்முடைய நாட்டிலே குக்கிராமங்கள் உட்பட குடிசைகள் உட்பட பல இடத்திலேயும் சென்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் அந்த சேவை பணிபுரிந்து வருவது என்பது, இதிலே பக்தி என்கிற அடித்தளம் இருக்கிறது, தர்மம் என்கிற அடித்தளம் இருக்கிறது, ஆன்மீகம் என்கிற அடித்தளத்தோடு உங்களை தயார் செய்திருக்கிறார்கள். அதனால் தேசத்தினுடைய நன்மைக்கு நியாயமான தர்மமான அறம் செய்ய விரும்பு என்கிற அந்த நல்ல செயல் திட்டத்துடன் தேசபக்தியும் வளர்த்துக் கொண்டு நல்ல நாட்கள் வரும் என்பதை நிரூபித்தும் காட்டிக்கொண்டு நல்ல பணியாக அரசாங்க அமைப்பாக இது இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பானது செயல்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும்பொழுது பாரதம் வளர வேண்டும், பாரதம் தன்னுடைய ஸ்தானத்தை, நிலம் உட்பட தன்னுடைய ஸ்தானத்தை மறுபடியும் பெற வேண்டும். பாரதம் அனைவருடனும் சுமூகமாக இருக்க விரும்புகிறது. ஆனால் அதற்குரிய மனோதிடம், அதற்கு வேண்டிய உழைப்பு, அதற்கு வேண்டிய ஒத்துழைப்பு, சங்கே சக்தி கலவு யுகே, தனி மனிதராக நாம் செய்யக்கூடிய பணிகள் சிலதுதான். சில பணிகளை பொறுத்தவரையிலே நாம் சங்க சக்தியாக பணிபுரிவது என்பது, அதுவும் குறிப்பாக இந்த கலியுகத்திலே மிகவும் தேவையான ஒன்று. பலரும் சேர்ந்து தேரை இழுப்பது போன்று, தேரோட்டத்தை நடத்துவது போன்று, ரதோத்சவம் ஜெகநாத ரத யாத்திரா நடத்துவது போன்று அனைவரும் தர்மத்தின் மூலமாக, கலாச்சாரத்தின் மூலமாக, கடவுள் என்கிற ஒரு ஆஸ்திகத்தின் மூலமாக முன்னோர்களை கௌரவித்தல், நம்முடைய பரம்பரையாக வரக்கூடிய குடும்ப பழக்க வழக்கங்களை நாம் நம்முடைய தலைமுறையிலேயும் மேற்கொள்ளுதல் என்பதன் மூலமாக இந்த இந்து சமயமானது ஒரு விஞ்ஞானபூர்வமான சமயம், சயின்டிபிக் ரிலிஜன். இது
வேதாந்திக் ரிலிஜன், தத்துவசாஸ்திரத்தோடு தொடர்புடையது. ஏதோ இன்றைக்கு இல்லைன்னா ஒரு 5 வருஷம் 5 ஆண்டு திட்டத்தோடு நின்றுவிடக்கூடிய சமயம் அல்ல. பல தலைமுறைகளை கடந்தும் இருக்கக்கூடியது, இருக்க வேண்டியது. அதே போன்று இந்து சமயம் என்பது ஒரு சுயநலத்தோடு நின்று விடாமல் வசுதைவ குடும்பகம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து, யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும். யான் பெற்ற இன்பம் மாத்திரமல்ல, சில சமயம் துன்பத்தையும் பொறுத்து கொண்டு துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு பிறருடைய நலனுக்காக, நல்லோர்களுடைய நலனுக்காக, உலகத்தினுடைய நலனுக்காக செயல்படுவது என்ற அளவுக்கு இந்த இந்து சமயத்தினுடைய உபதேசங்கள், போதனைகள், விதிமுறைகள், வழிமுறைகள் அமைந்திருக்கின்றன. அப்படி அந்த தத்துவ சாஸ்திரத்துடன் வேதாந்தத்துடன் இணைந்த இந்த இந்து சமயமானது அனைவருடைய பசியையும் போக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அனைவருடைய தாகத்தையும் போக்க வேண்டும் என்று நினைக்கிறது. தாகம்னா தண்ணி குடிக்கிற தாகம் தான் சொல்றோம். அதுல தாகம்னு சொன்னா வேட்கை, அது வேணும் இது வேணும்னு அது வேற விஷயம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு சமுதாயத்தினுடைய கடமை, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு பக்தர்களுடைய கடமை என்பதனாலே நம்முடைய கோவில்கள் ஒரு சமுதாய கேந்திரங்களாக விளங்கி வருகின்றன. வடநாட்டிலே ஏற்பட்ட பல்வேறு தகராறுகள், பல்வேறு தடங்கல்கள் காரணமாக, அங்கு திசை திருப்பம் ஏற்பட்டதன் காரணமாக இந்து சமயத்தை தென்னாட்டிலே இருப்பது போன்று, தென்னாட்டு கோவில்களில் இருப்பது போன்று இவ்வளவு வசதியுடனும், இவ்வளவு விமர்சையாகவும், இவ்வளவு விவரங்களுடனும் அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்களால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்முடைய தென்னாட்டிலே அமைதி நிலவியதன் காரணமாகவும், இங்கு இயற்கை வளமாக இருந்ததன் காரணமாகவும், சமசீதோஷ்ணம் அமைந்ததன் காரணமாகவும், விவசாயமாக இருக்கட்டும், கைத்தொழில்களாக இருக்கட்டும், புதியதாக வந்த ஆங்கிலமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் நம்மவர்கள் விஞ்ஞானத்திலே இருக்கட்டும், படிப்பிலேயும் சரி, தொழில்களிலேயும் சரி, விவசாயம் சாராத புதிய தொழில்நுட்பத்திலேயும் நம்மவர்கள் இங்கிருப்பவர்கள் சம்பாதிப்பதற்கும் சரி, தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் சரி ஒரு அனுகூலமான சூழ்நிலை கிடைத்தது. அத்துடன் நின்று விடாமல் குடும்ப வாழ்க்கை முறை என்பதை தற்பொழுது இந்த 5 அமுதம் பஞ்சாமிர்தம், பழனி பஞ்சாமிர்தம், நமக்கு கழனியும் தேவை, பழனியும் தேவை. விவசாயத்திற்கு கழனி பூமி தேவை, பக்திக்கு பழனி தேவை. அதுல தண்டாயுத பாணி, அது ஆதிசங்கரர் தண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், தண்டாயுத பாணி. இப்படி அந்த 5 அமுதம் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களும் இந்த நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒன்று. அப்படி நம்முடைய கோவில்கள் மற்றும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறையின் காரணமாக குடும்பத்திலே குழந்தைகளை பராமரிப்பதிலே, குறிப்பாக தாய்மார்கள் நிறைய நேரத்தை செலவிட்டு குழந்தைகளை பக்தி மார்க்கத்திலே வளர்த்து கோயில்களுக்கு அழைத்து சென்று திருவிழாக்களிலே பங்கெடுத்துக்கும்படியாக செய்து குடும்பத்திலே நல்லவர்களாக குழந்தைகள் வளர வேண்டும் என்கிற அவர்களுடைய அக்கறையின் காரணமாக பல்வேறு விட்சேபங்கள், அதாவது கவனத்தை சிதறடிக்கும் பல முயற்சிகள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு ஏகாகிரதா, ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு ஒருமுகத்தன்மையை
அந்த தாய்மார்கள் குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை பேணி காத்ததன் மூலமாக காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். அப்படி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் நிமித்தமாக அங்கங்கு போனாலும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் பக்தி உள்ளத்துடன் சேவை மனப்பான்மையுடன் பெரியோர்களை மதிக்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை அந்த தாய்மார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தாய்நாடு என்று நம்ம வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருந்தார்கள், கேட்டு தாய்நாடு. அந்த தாய்மொழியை நாம் காக்க வேண்டும். தாய்மொழி என்பது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, குஜராத்தி, ஹிந்தி, ஒரியா, பெங்காலி, வங்கம், தமிழ்நாடு என்று சொன்னார்கள். இது போன்ற தாய்மொழிகளை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு தாய்மொழியிலே இருக்கக்கூடிய நல்ல நூல்களை, தேவாரம், பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி, அந்தாதி, பல திருக்கட்டுக்கம், பல நூல்கள் தமிழிலே இருக்கின்றன. தொல்காப்பியம், திருமூலர் திருமந்திரம், இப்படி நிறைய இருக்கின்றன. இவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை, புராணங்களை, தமிழிலே குறிப்பாக ஸ்தல புராணங்கள் நிறைய இருக்கின்றன. சுசீந்திரம் கன்னியாகுமரி தொடங்கி இங்கு திருவொற்றியூர் வரையிலே இருக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரங்களை பற்றி பலரும் எழுதிய ரிஷிகள் சொன்ன புராணங்கள், பிறகு உவே சுவாமிநாதையர் அவருடைய தமிழ் ஆசானாக இருந்த நம்முடைய இவர் பிள்ளைவாள் அவர்கள், அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், அவர் எழுதிய பல நூல்கள் இருக்கின்றன. இப்படி பல புராணங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அறிவதன் மூலமாக நம்முடைய திருக்கோவில்களின் தன்மை என்ன, திருக்கோவில்களுடைய தன்மை என்ன, திருக்கோவில்களால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன, இவைகளெல்லாம் நாம் உணர முடியும். ஆகவே இந்து சமயம் என்பது விஞ்ஞானத்தை சேர்த்து வளர்க்கிறது, சமுதாய சிந்தனையை வளர்க்கிறது. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் நன்றாக இருப்பதற்கு, நம்முடைய ஊர் நன்றாக இருப்பதற்கு, நம்முடைய சமுதாயம் நன்றாக இருப்பதற்கு, நம்முடைய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தூய்மையாக சுத்தமாக இருப்பதற்கு உழவாரப் பணியை உலகத்திற்கு பறைசாற்றிய பிரதேசம் நம்முடைய தமிழ்நாடு. திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், அப்படி இன்னைக்கு ஸ்வச்ச பாரத் என்று என்ன பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக செயல்பட்டவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நால்வர்களில் ஒருவரான அப்பர் சுவாமிகள். அவர் அழகாகவும் பேசக்கூடியவர், நாவுக்கு அரசர், தொண்டும் செய்யக்கூடியவர். அப்படி நம்முடைய நாட்டிலே நம்முடைய சமயத்தை பற்றிய அறிவு சமயத்திலே அளிக்கப்பட வேண்டும். மணி விழா முடிந்த பிறகு மணி அடிப்பது எப்படி என்று நினைக்காமல் சிறிய வயது முதலிலேயே இளமையின் கல், அது வேற சில மாநிலத்தில் இளமையின் கல் என்பதை வேறு அர்த்தத்திலே உபயோகப்படுத்துகிறார்கள். அது தற்பொழுது குறைந்திருக்கிறது. நம்முடைய நாட்டிலே இளமையிலேயே அந்த நீதி நூல்களை ஆத்திச்சூடி மற்ற என்ன நல்ல நீதி நூல்கள் இருக்கின்றனவோ இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து, கொன்றை வேந்தன், ஆசாரக்கோவை, இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து, திருக்குறள் அதையும் சொல்லலாம். நம்ம என்ன திருக்குறளுக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்கு, திருக்குறளுக்கும் நமக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கிறது. அந்த திருக்குறளுடைய முக்கியத்துவத்தை தெய்வத்தின் குரல் எனும் நூலிலே நம்முடைய பெரியவர்கள் விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த இலக்கியங்களை காப்பது என்பது முக்கியம். ஆகவே இந்து சமயத்தினுடைய அறிவை நாம் சமயத்திலேயே, அதாவது குழந்தைகள் முதற்கொண்டு அதை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அன்றைக்கு 50 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய 2 பெரியவர்களும்
பல ஊர்களிலே, கும்பகோணத்திலே, மாயவரத்திலே, இன்னும் பல ஊர்களிலே 1940களிலேயே நம்முடைய பெரியவர்கள் ஆரம்பித்து யானை மீது அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் ஊர்வலமாக அந்த கௌரவத்துடன் திருப்பாவை திருவம்பாவை ஓரங்க மாநாடு என்பதாக அந்த மாநாடுகளை நடத்தி ஊர்வலமாக அழைத்து வந்து அந்த திருப்பாவை திருவம்பாவையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக செய்து, தாய்லாந்து நாட்டிலே எப்படி இந்த திருவம்பாவை பாடப்படுகிறது என்பதை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறி, இதுவரையிலே நம்மவர்கள் படகை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்தார்கள். இங்கிருந்து சோழர்கள் காலத்தில் இதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அதே போன்று பக்தியை எப்படி அந்த வெளிநாடுகளிலேயும் பிரச்சாரம் செய்தார்கள், இன்றைக்கும் எப்படி தாய்லாந்து நாட்டிலே அந்த விழாக்கள்லாம் நடைபெறுகின்றன என்பதையெல்லாம் சொல்லி பல ஊர்களிலேயும் இந்த திருப்பாவை திருவம்பாவை பற்றி மாநாடுகளை நடத்தி, அப்பொழுது புதியதாக இந்த கிராமபோன் என்றெல்லாம் அந்த காலத்திலே அந்த எம்எல் வசந்தகுமாரி மற்ற இன்னும் பல பேர்கள் மூலமாக பின்னாளில் இந்த தமிழ் பாடல்கள் சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ் பலர்கள் இப்படி இந்த கலைத்துறையிலே இருப்பவர்களை இந்த பக்தி பிரச்சாரத்திலே ஈடுபடுத்தி நம்முடைய பெரியவர்களும் சரி, நம்முடைய பொது பெரியவர்கள் இதிலே மிகவும் தாராளமாக சித்திரகுப்தர் கோவில் என்று காஞ்சிபுரத்திலே இருக்கிறது. அங்கு இந்த பாடகர்கள் எல்லாம் யார் இருக்கிறார்களோ, மதுரை சோமோ, டிஎம்எஸ் சௌந்தரராஜன், இந்த சீர்காழி கோவிந்தராஜன், இன்னும் நிறைய பேர், முன்னாடி அந்த அம்மா கேபி சுந்தராம்பாள்லாம் பெரிவாழ்கிட்ட தரிசனம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த பாடகர்களை எல்லாம் பின்னாளிலே ஜெயசுதாஸ் அவர், ஒன்னும் எம்எஸ் சுப்புலட்சுமி எல்லாம் இருக்கிறார்கள். இப்படி பலரையும் உற்சாகப்படுத்தி உபயோகப்படுத்தி தெய்வ பக்தியை நாம் மக்களிடத்திலே பரப்புவதற்கு அவர்களுக்கு மேடையிலே சிறப்பு ஸ்தானத்தை அளித்து, அது ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா ஏதோ டியூப் லைட்லாம் கூட அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய கூட்டம் வந்துருச்சு. அப்போ இந்த செல்போனு டிவி இதெல்லாம் வராத, ரொம்ப வராத காலம், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாத்திரம் இருந்த காலம். காஞ்சிபுரத்திலே அவர்களை எல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு, நவராத்திரி விழாவுக்கு அழைத்து மடத்துக்கு வந்து போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதை இப்படி இந்த மக்களிடத்திலே இந்து மதத்தை கொண்டு செல்லுதல், பொருட்களை வீட்டிற்கு கொண்டு போய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் அருளை கொடுப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இந்த பணியை சிறப்பாக செய்து, இந்த பணியிலே நம்முடைய ஜெயன் சரஸ்வதி சுவாமிகள் புதுப்பெரியவர்கள் சங்கத்தினுடைய பணிகளிலே மிகவும் ஆர்வத்தை அவர்கள் காட்டி, அனைத்து மக்கள் வசிக்கக்கூடிய பிரதேசங்களுக்கும் அவர்களே நேராக சென்று அங்கு மாரியம்மன் கோவிலோ, வேறு ஐயனார் கோவிலோ, கிராம தேவதை கோவிலோ, அந்த கோவில் எல்லாம் கட்டுவதற்கு நிதி உதவியும் அளித்து, வார வழிபாட்டு மன்றங்கள், வாரத்திற்கு ஒரு நாள், குறைந்தபட்சம் ஒரு நாளாவது கோவிலுக்கு பக்தர்கள் வர வேண்டும், அன்பர்கள் வர வேண்டும், அடியார்கள் வர வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாட்டினை அவர்கள் ஊக்கப்படுத்தி, திருவிளக்கு பூஜை இந்து சமயத்திலே உயர்ந்த பண்புகள் இருந்தாலும், விஷயங்கள் இருந்தாலும், கருத்துக்கள் இருந்தாலும், சப்ஜெக்ட் இருந்தாலும், பிரசன்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அந்த இரண்டும் தேவைப்படுகிறது. அதை நாம் எப்படி எடுத்துரைக்கிறோம், எப்படி விநியோகிக்கிறோம், அந்த இரண்டும் மிகவும் தேவைப்படுகிறது. அது உயர்ந்தது என்பதிலே, பறந்தது மனப்பான்மை பறந்தது என்பதிலே சந்தேகம் இல்லை. எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் இதுதான் முதல் நம்பர்ல இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எந்த லேபரேட்டரி, எந்த ஆய்வு கூடங்கள்,
எந்த ஒரு புஸ்தக சாலையிலே சென்றாலும் நம்முடைய இந்து சமயம்தான் மிகச் சிறந்தது, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பதிலே சந்தேகமில்லை. ஆனாலும் மக்களுக்கு தவறான தகவல்கள் மூலமாக அல்லது சரியாக சேர்ப்பிக்கப்படாத தகவல்கள் மூலமாக என்ன இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதோ அதை சரி செய்வதற்கு பிரச்சாரமும் தேவை, பிரச்சாரகர்களும் தேவை. நல்ல சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கு பிரச்சாரகர்கள் தேவை. சரியாக உரைக்கக்கூடிய பிரச்சாரம் செய்தவர்களும் தேவை. ஆகவே நம்முடைய கோவில்களை நாம் சிறப்பாக நடத்துவதற்கு கூட்டம் நிறைய வருதுங்கிறது வேற விஷயம். இப்ப நிறைய கூட்டம் வருது கோவிலுக்கு என்பது வேறு விஷயம். ஆனால் கோவில்களை நாம் எப்படி நடத்த வேண்டும்? நிதி, நிர்வாகம், நியமம். நியமம் எனும்பொழுது பக்கத்து மாநிலமான கேரளத்திலே நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்திலே கட்டாயம் இருக்கும். அது வெவ்வேறு முயற்சிகள். தற்பொழுது சொல்லுகிறார்கள் அந்த பிரதேசத்தை 1000 கோடி ரூபாய் செலவிலே அது விமான நிலையம் அமைக்க போறோம், வேற ஏதோ பண்ண போறோம் சொல்லுகிறார்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த அந்த கேரள குறிப்பிட்ட தேவஸ்தான விஷயத்திலே மக்களுடைய அபிமானம், மக்களுடைய அக்கறை, மக்களுடைய ஸ்ரத்தை வியக்கும்படியாக அமைந்து எங்கேருந்து அந்த காசர்கோடிலிருந்து திருவனந்தபுரம் வரையிலே அந்த வரிசையாக அந்த கடற்கரை ஓர சாலையிலே அப்படி அவர்கள் பெண்கள் உட்பட யாரை பற்றி பேசப்பட்டதோ அவர்கள் உட்பட இந்த ஐதீகத்தை நாம் மதிக்க வேண்டும், சமய நம்பிக்கைகளை போற்ற வேண்டும், பாரம்பரியத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதிலே மக்கள் மனதிலே இருந்த ஒரு சங்கல்பமானது வெளிப்பட்டது அந்த சமயத்தில். ஆகவே நாம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும், எதிர்ப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த இரண்டு நோக்கத்தோடு இந்த இந்து தர்மம் என்பது, இந்து சமயமானது இந்த இந்தியாவை காக்கக்கூடியது, இந்தியர்களை காக்கக்கூடியது. ஆகவே அனைத்து மக்களையும் காப்பதற்கு இந்த இந்து சமயம் பலமாகவும் இருக்க வேண்டும், பாலமாகவும் இருக்க வேண்டும். ஆகவே பாலமாக இருப்பதற்கு அதற்கு ஒரு திடத்தன்மை தேவை, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை தேவை. அதே சமயத்தில் பாரத்தை தாங்கக்கூடிய சக்தி வேண்டும். இப்படி அந்த பாலமாக இருப்பதற்கு என்ன அங்க ஒரு பாலம் லட்சுமண ஜுலான்னு வைத்திருக்கிறார்கள், அது கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும், அதனால சொல்ல. ஆகவே நம்முடைய இந்து சமயம் வெவ்வேறு மொழி பேசுபவர்கள், வெவ்வேறு சமய நம்பிக்கைகளை கொண்டவர்கள், இப்படி அனைவரையும் நம்முடைய பெரும் தன்மை, பெரும் பான்மை மாத்திரமல்ல, இந்துக்கள் பெரும் தன்மையும் உடையவர்கள். அந்த பெரும் தன்மையை உடையவர்கள் பெரும்பான்மை குறையாமலும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சர்சங்க சாலக்காக தற்போது இருக்கக்கூடிய மோகன்ஜி பாகத்ஜி அவர்கள் உங்களுக்கு குடும்ப பிரபோதன விஷயத்திலே சில அறிவுரைகளை எல்லாம் உங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கையிலேயும் குறைவு இருக்கக்கூடாது, எண்ணங்களிலேயும் குறைவு இல்லாமல் இந்த இந்து சமயம் வளர்வதன் மூலமாக இந்தியா பாதுகாக்கப்படும், இந்தியர்கள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே சக்தியின் மூலமாக அமைதியை ஏற்படுத்துவது, மௌனத்தின் மூலமாக வளர்ச்சியை ஏற்படுத்துவது, அன்பின் மூலமாக அரவணைப்பின் மூலமாக நாம் பலப்படுவது, அன்பே சிவம் அனைவரும் சமம் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு காமன் சிவில் கோட், அதற்கும் நல்ல சூழ்நிலை அன்பே சிவம் அனைவரும் சமம் என்பதற்கும் நல்ல சூழ்நிலை அதாவது புதியதாக சிலது வருகிறது. புதியதாக சிலது வந்தாலும் நாம் புறக்கணிப்பதில்லை. அது கட்சியா இருக்கட்டும், காட்சியா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், பலதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி,
நம்பிக்கையா இருக்கட்டும். இப்படித்தான் நம்முடைய நாட்டிலே வெவ்வேறு காரணங்களால் உருவாக்கப்பட்ட வெவ்வேறு வேத சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்ட அல்லது நம்முடைய இந்து சமயத்தின் நம்பிக்கையான உருவ வழிபாடு, நதிகளை மதித்தல், கோ சம்ரட்சணம், திலக தாரணம், இந்த நம்பிக்கைகளிலிருந்து வேறுபட்ட பிற நம்பிக்கைகளையும் அந்த ஏகாத்ம மானவதாவாதம் மூலமாக சர்வே ஜனா சுகினோ பவந்து என்கிற மனிதநேயத்தின் காரணமாக நம்முடைய மக்கள் அந்த பெருந்தன்மையோடு அனைவரையும் ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்துடன், அசூயை இல்லாமல் ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்துடன் அணுகி உலகத்திற்கே ஒரு உதாரணமாக இருந்து வருகிறார்கள். ஒரு சின்ன இடத்திலே கடந்த 2 ஆண்டுகளாக மேலைய நாடுகளில் கடற்கரை ஓரமாக சில இடத்திலே என்ன நடைபெற்று வருகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தில் 140 கோடி இருக்கக்கூடிய இந்த தேசத்திலே அரசாங்கம் இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக அமைதி என்பது காக்கப்படுகிறது என்று ஒரு நிலைமை இருந்தாலும் அதற்கெல்லாம் அனுகூலமாக செயல்படக்கூடிய மக்கள் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். அப்படி இந்த இந்து சமயம் மக்களை அப்படி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைக்கிறது. பாசிட்டிவ் திங்கிங், விநாசகாரி சக்தியாக இல்லாமல் உற்பத்தி, உபயோகம், உபகாரம், இப்படி இந்த 3 விதமாகவும் இந்துக்களை சிந்திக்க வைப்பது நம்முடைய இந்து சமயம். ஆகவே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது உலகத்திலேயே மிக பெரிய ஜனநாயகமாக விளங்குகிறது. சுதேசி சம்ஸ்தானங்கள் பல இருக்கின்றன. சில வருஷத்திற்கு முன்பு மோகன்ஜி பாகவத்ஜி அவர்கள் சொன்னதாக ஒரு ஞாபகம், 500 ராஜ்யங்கள் இந்த ஊரில் இருந்தன. தற்போது இப்ப சொல்லல, அவர் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொன்ன விஷயம் நினைக்கிறேன். அது பலரும் ராஜாக்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்ததாக ஒரு ஞாபகம். இப்படி நம்முடைய நாட்டிலே அந்த ஒற்றுமை வலுப்படுத்தப்பட்டது, ஒற்றுமை உருவாக்கப்பட்டதாக நிர்வாகத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அது நிஜம். ஒற்றுமை ஏற்கனவே இருக்கிறது. இவர்கள் பாடல்ல சொன்னார்களே, ராமேஸ்வரம், காசி என்று சொன்னார்களே, அதே போன்று இயற்கையாக மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஏகதா என்பதானது அந்த சட்டம் நிர்வாகத்தின் மூலமாக அது வலுப்படுத்தப்பட்டது. அந்த அரசியல் சாசனம் எழுதப்பட்ட காலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் இங்கிருந்து சிலரை அங்கு டெல்லிக்கு அனுப்பி வைத்து சர்தார் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், இன்னும் சில மெம்பர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ பலரிடத்திலையும் இன்க்ளூடிங் இவர் அப்போதைய பிரதான மந்திரி அவருடைய கவனத்திற்கும் சென்றது. இப்படி நேருஜி அவர் பலருக்கும் சென்று கடைசியாக இந்த அரசியல் சாசனத்திலே அந்த டினாமினேஷன் என்கிற ஒரு வார்த்தையும், வெவ்வேறு சமய நம்பிக்கைகள், சம்பிரதாய நம்பிக்கைகளும் இந்த தேசத்திலே தொடரும். வைஷ்ணவம், சைவம், இந்த பலது, ராமானந்தியம், ராமானுஜம், ஆதிசங்கர், இன்னும் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு சட்ட ஆகமங்கள், சாஸ்திரங்கள், இப்படி அனைத்துக்கும் ஒரு பாதுகாப்பை அந்த அரசியல் சாசனத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்களுடைய வார்த்தைகள் இடம்பெற்று, அவர்கள் டிராப்ட் செய்து அனுப்பி வைத்த வாசகங்கள் இடம்பெற்று தற்பொழுது நம்மவர்களே புரிதல் இல்லாமல் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களாலோ இந்த கோவில்களிலே
அவரவர்களுடைய அபிப்பிராயத்தின்படி ஆசையின்படி செயல்படக்கூடிய தருணங்களிலே அது சரியான பாதையிலே நாம் நம்முடைய ஆன்மீக பாதையிலே செல்வதற்கு அந்த காஞ்சி பெரியவர்களால் சேர்க்கப்பட்ட அவர்கள் முயற்சியினால் அப்போதைய அந்த அரசியல் சாசன சபையினால் ஏற்கப்பட்டு சேர்க்கப்பட்ட இந்த வாசகம் இன்றளவும் உபயோகப்பட்டு வருகிறது. ஆகவே தீர்க்கதரிசிகளான இந்த மகர்ஷிகளை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன பாரத தேசத்தினுடைய வரலாறிலே சொல்லி வருகிறீர்களோ, அப்படி ஒரு சமஸ்கிருத பாட்டு எல்லாம் என்ன சொல்லி வருகிறீர்களோ அப்படிப்பட்ட அந்த இதிலே நம்முடைய பெரியவர்களுடைய தீர்க்க தரிசனத்தின் காரணமாக அந்த தேசத்திலே தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கிறது, நல்லது. ஆனால் அந்த தேசத்தினுடைய சுதந்திரம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிராக திரும்பக்கூடாது. சேம் சைடு கோல் என்று சொல்கிறார்கள். அது போன்று இல்லாமல் அந்த இதிலே அது நம்மவர் தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார். ஆகவே இது போன்று இல்லாமல் இந்த இயக்கமானது அந்த தேசபக்தி முக்கியம். நம்முடைய புதுப்பெரியவர்கள் விஜயவாடாவிலே காரியாலயம் துவக்க விழாவுக்கு வந்தார்கள். அந்த சமயத்திலே அங்கு நாக்பூரிலிருந்து அந்த முக்கிய அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். அப்பொழுது தெலுங்கிலே பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சில சந்தர்ப்பங்களிலே தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டுமே முக்கியம். சில சந்தர்ப்பங்களிலே தெய்வ பக்தியை விட தேசபக்தி முக்கியமாகிறது. சில சந்தர்ப்பங்கள், அதாவது இந்த நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்த நிலத்தினுடைய தன்மை, இந்த நிலத்தினுடைய சக்தி காப்பாற்றப்பட வேண்டும், அந்த சுபாவம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய தேசத்திலே நம்முடைய அடையாளங்களை, அது வெளி அடையாளங்களாக இருக்கட்டும் உள் அடையாளங்களாக இருக்கட்டும், வெளி அடையாளங்களை பற்றி இன்னெல்லாம் நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய அடையாளங்களை வெளி அடையாளங்களை நாம் எந்த அளவுக்கு இழந்து வருகிறோம் என்பதும் தெரிகிறது. அப்படி இருக்கும்பொழுது வெளி அடையாளங்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு கோர்ட்டின் மூலமாக கோவிலுக்கு செல்பவர்கள் வேஷ்டி கட்டி கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பெறக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி நம்முடைய இயற்கையான ஒரு பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்பதற்கு நம்முடைய மக்கள் மத்தியிலே எப்படி லௌகீகமான கல்வி இருக்கிறதோ அதுபோன்று இந்து சமயத்தை பற்றிய கல்வியை நாம் எப்படி சனி ஞாயிறுகளில் எப்படி கொடுக்க முடியுமோ, சௌரியப்பட்ட நாட்களில் எப்படி கொடுக்க முடியுமோ, இப்படி நாம் கோயில்களுடைய சிறப்புத்தன்மை என்ன, குளங்களை பற்றி, தேர்களை பற்றி, தேரோட்டத்தை பற்றி, திருவிழாக்களை பற்றி, கூழ்வார்த்தலை பற்றி, இப்படி பால் குடங்களை பற்றி, இந்த அலகு குத்துதல், அந்த காவடிகளை பற்றி, இப்படி அனைத்து சமுதாய மக்களும் சமய நம்பிக்கையுடன் சமுதாய நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு இந்த தர்ம பிரச்சாரம் என்பது மிகவும் தேவை. அந்த தர்ம பிரச்சாரத்திற்கு அரசாங்கமும் நல்ல முறையிலே அமைவது என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நம்முடைய செல்வம் என்பது என்ன இருக்கிறதோ, அது பொருளாக இருக்கட்டும், அது கனிமங்களாக இருக்கட்டும், நம்முடைய அறிவு செல்வமாக இருக்கட்டும், இப்படி அனைத்துமே பாதுகாக்கப்படுவதற்கு இல்லை. எங்கேயோ வெளிநாட்டில் இருப்பவர்கள் எலுமிச்சம்பழம் எனதுங்கிறாங்க, வேற ஏதாவது இந்த மஞ்சள் எனது என்கிறார்கள். அந்த பேட்டன்ட் என்று சொல்லும் பொழுது நம்ம ஊர்ல எல்லாம் மஞ்சளை கொண்டாடிட்டு வரோம். ஹரித்ரா நதி நம்முடைய நாட்டிலே இருக்கிறது, மஞ்சள் நீராட்டு விழா இருக்கிறது, எல்லாம் இருக்கு. எலுமிச்சம்பழமும் மஞ்சளும் என்ன சேர்ந்ததுன்னு இன்னொருத்தர் சொல்வதற்கு நாம் அனுமதிக்காமல் நாம் சட்டப்பூர்வமாக நம்முடைய வளங்களை விஞ்ஞானிகளுடைய ஒத்துழைப்புடன் அதையெல்லாம் நாம் பத்திரப்படுத்தி பலப்படுத்தி இயற்கை வளங்களை நாம் எல்லாம் மேலும் நம்முடைய நாட்டிலே இந்த இயற்கை விவசாயம்
பல நெல் வகைகள் இருக்கின்றன. நெல் வகைகள் நம்ம ஊர்லயே இருக்கின்றன, நாகாலாந்தில் இருக்கிறது, பல ஊர்ல இருக்கிறது. அந்த விவசாய முறைகள்லாம் இருக்கின்றன. அப்படி இந்த இயற்கையை நாம் காப்பாற்றி வருகிறோம், இயற்கையை நாம் போற்றி வருகிறோம். அப்படி இருக்கும்போது வளர்ச்சி எனும் பெயரிலே, சுதந்திரம் எனும் பெயரிலே, சமத்துவம் எனும் பெயரிலே, வெவ்வேறு அழகான பெயரிலே, அழகான போர்வையிலே அழுக்கான பார்வையை பெறக்கூடிய அந்த முயற்சியை நாம் அடிப்படையிலேயே நிராகரித்து அந்த சுதேசீங்கிற என்பதை நல்ல முறையிலே நாம் வலுப்படுத்த வேண்டும். இல்லாததை பெறுவது என்பது வேறு. இருப்பதையே அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்சார வாழ்க்கையிலே தனியாக செயல்பட முடியாது, தனித்து இயங்க முடியாது. தானியங்கி யந்திரமாக சம்சாரம் இருக்க முடியாது. ஏதாவது சம்சாரம் சொன்னா புருஷன் கேட்டுக்கணும், புருஷன் சொன்னா சம்சாரம் கேட்டுக்கணும், பையன் சொன்னா 2 பேரும் கேட்கணும். இந்த காலத்துல பொண்ணு சொன்னா கேட்க வேண்டாம், எல்லாரும் கேட்கணும். இப்படி எல்லாம் பலது இருக்கிறது. சம்சார வாழ்க்கை எனும்போது பல பேர் சம்பந்தப்பட்டது. ஆகவே ஒரு நாடு எனும்பொழுது சில நிர்பந்தங்கள், சில தாட்சியங்கள், சில அவசர தேவைகள் இருக்கும். ஆனால் அதை நாம் உணர்ந்து நம்முடைய நாட்டிலே ஆத்ம நிர்பர் என்கிற இந்த நல்ல செயல் திட்டத்தை உருவாக்குவது என்பது நமக்கு முக்கியம். அதற்கெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் தீர்மானம் செய்யும் பொழுது குடும்பத்திலேயும் சரி, சமுதாயத்திலேயும் திடீரென்று ஆசையை காண்பிப்பார்கள், திடீரென்று நிர்பந்திப்பார்கள், திடீரென்று ஒரு பயத்தை உருவாக்குவார்கள். அதுக்கு லௌகீகமாக ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல இது போன்ற உலகத்தளவிலே அது போன்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நாம் வியாபாரத்திலேயே தன்னிறைவு பெற்றவர்களாக விளங்க வேண்டும். ஆகவே அந்த நிர்வாகம் என்பதும் இந்து சமய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய வேண்டும். அந்த இந்து சமயத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை, இந்து சமயம் என்பதானது பொருளை ஈட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஈட்டியை காட்ட வேண்டாம் என்றுதான் சொல்கிறது. பொருளை ஈட்ட வேண்டாம் என்று சொல்லலை. அந்த பொருளை ஈட்டும் பொழுது சிக்கனம், சேமிப்பு, சேவை என்பதாக நல்ல முறையிலே நாம் செயல்பட்டு விவசாயம், கைத்தொழில்கள், வாய்ப்பாட்டுகள், வாய்ப்பாடு, வாய்ப்பாட்டு 2 பேர். இந்த கால்குலேட்டர் வந்த அப்புறம் வாய்ப்பாடு ஞாபகத்தில் இருக்கா தெரியாது. ஆகவே அந்த மனநம் செய்யக்கூடிய அந்த திறமை, கிரகணம், தாரணம். கிரகணம் என்பது கிரகித்தல், தாரணம் என்பது பிரசர்வ், சர்வர் என்று சொல்கிறார்களே இவர்கள், அந்த பிரசர்வ் அதை காப்பாற்றி வைத்துக் கொள்வது. அப்படி அந்த இந்து சமயத்தினுடைய வாழ்க்கை முறை, சுப்பிரபாதம், பிரார்த்தனைகள், இதெல்லாம் அமைவதற்கு நாம் மேலும் பொருளாதார சக்தியாக மேலும் வளர வேண்டும். பாதுகாப்பிலேயும் அச்சுறுத்தல் இல்லாமல் நிர்பயமாக நாம் வாழ்வதற்கான எல்லைப்புறங்களிலே மேலும் நம்முடைய பாதுகாப்பு என்பது வலுப்படுத்தப்பட்டு அனைவரும் நமக்கு நண்பர்களாகவும் விளங்கி அவர்களால் நமக்கு தீமை விளைவிக்காமல் பாதுகாப்பான ஒரு பாரதம் என்பதும் தேவை. இவைகளெல்லாம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு தேவை. இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதன் மூலமாக தேசத்தையும் நாம் பாதுகாக்க முடியும். ஆகவே நம்முடைய தென்னாட்டிலே நம்முடைய பொதுப்பிரிவர்கள் சொன்னார்கள், புதிய கோவில் இனி வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனுடைய கருத்துன்னா கோவில் கட்ட வேண்டாம் அர்த்தம் இல்லை. இருக்கக்கூடிய கோவில்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு இந்த முக்தியை இறைவன் தருகிறார், மோட்சத்தை தருகிறார், மெய்ஞானத்தை தருகிறார், சந்தேகமில்லை. ஆனால் அந்த கோவில் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கும் ஒரு மோட்சம் என்பது கிடைக்க வேண்டும். அதன் மூலம் கோவில்கள் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு, அந்த கோவில்கள் மூலமாக வரக்கூடிய வருவாய் வசதியில்லாத கோவில்களை புனரமைப்பு செய்வதற்கும், திருவிழாக்கள், பூஜைகள் நடைபெறுவதற்கும்,
அந்த அந்தியோதயா என்று நீங்கள் எப்படி மனித சேவை பற்றி சொல்கிறீர்களோ அதே போன்று வெவ்வேறு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் புனரமைப்பதற்கும் அந்த நிதி உபயோகப்படுத்தப்பட்டு முழுமையான தர்மத்தை இந்த தென்னாட்டிலே நாம் காப்பதன் மூலமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வருகிறோம். தென்னாடு ஆன்மீகத்திலே, கலாச்சாரத்திலே, நிர்வாகத்துறையிலே, விஞ்ஞானத்திலே இயற்கை வளங்களை சிறப்பாக பேணிக் காப்பதிலே, காவேரியாக இருக்கட்டும், கிருஷ்ணாவாக இருக்கட்டும், கோதாவரி நிறைய தண்ணி வீணாகிறது என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த தென்னாட்டிலே சிறப்பான நல்ல நிர்வாகம் அமைவதன் மூலமாக வடநாட்டிற்கும் நாம் அவர்கள் சரித்திர காரணங்களால் இழந்த சில ஆன்மீக வளர்ச்சியை, அதாவது இது போன்ற ஒரு உற்சவங்கள், பூஜைகள், புஸ்தகங்கள், அதாவது அங்கே ஏற்பட்ட தொல்லை நாம் சரி செய்ய முடியும். அவர்களோடு சிறப்பாக பணிபுரிவதன் மூலமாக நாம் இந்த தென்னாட்டிலேயும் நல்ல வளர்ச்சியை கொண்டு வர முடியும். இதற்கெல்லாம் தேசபக்தி என்பது மிகவும் தேவை. அந்த காலத்திலே இந்த தேசம் என்பது பிரிக்கப்படக்கூடாது என்பதிலே நம்முடைய பெரியவர்கள் மிகுந்த அக்கறையுடன் இருந்து சேலத்திலே 1947 அந்த யாத்திரை செய்த சந்தர்ப்பத்திலே இந்துஸ்தான், பாகிஸ்தான் என்று இந்த தேசம் பிரிக்கப்படக்கூடாது, இந்த தேசம் சந்தஸ்தான் என்பதாக அவர்கள், நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியர் அவர்கள் இந்த தேசத்திற்கு அவர்கள் விரும்பிய பேர் சந்தஸ்தான், சான்றோர்களுடைய இடமாக இரண்டும் சேர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று, அதாவது சமைக்கத்தா அதை பற்றி விரும்பினார்கள். இப்பொழுது சந்தர்ப்பங்கள் வேறு விதமாக இருந்தாலும் நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய, நாம் வாழக்கூடிய இந்த பாரத தேசத்தினுடைய பெரும் பகுதியான இந்தியாவிலே இந்த கலாச்சாரத்தை நல்ல முறையிலே நாம் பாதுகாத்து அனைவருக்கும் சுபிட்சம், அனைவருக்கும் பாதுகாப்பு, அனைவருக்கும் வளத்தை அளித்து ஆடம்பரத்தை நீக்கி, அது சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். என்ன எல்லாருக்கும் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி ஆசையை அதிகரிப்பது அது சாத்தியமான விஷயம் அல்ல, சரியான விஷயம் அல்ல. ஆகவே நம்முடைய இந்து சமயத்தினுடைய கலாச்சாரத்தின்படி நாம் எளிமையாக வாழ்ந்து சுமூகமாக வாழ்ந்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைல் என்று சுப்ரீம் கோர்ட்டிலேயும் இந்த சமயத்தினுடைய சிறப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம், வாழ்க்கை திறன் இவைகளை மேம்படுத்தி ஆதர்ச பிரதிகளாக, எடுத்துக்காட்டான குடிமக்களாக வாழ்ந்து இந்த மிகப்பெரிய ஜனநாயகம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகதே க்ஷத்ராய மகத ஆதிபத்தியாய மகதே ஜனராஜ்யாயேத்யாக என்பதாக, அந்த ஜனராஜ்யம் என்பதாக அந்த சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்திலே வறுமை நீங்கி, விரோதங்கள் நீங்கி, வறட்சி நீங்கி, பிற மக்களால், பிற பிரதேச மக்களால் சில சமயங்களிலே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஏற்படக்கூடிய மிரட்சியும் நீங்கி இந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு நம்முடைய மக்கள் மத்தியிலே பக்தியும் வளர வேண்டும், சக்தியும் வளர வேண்டும், யுக்திகளும் வளர வேண்டும், எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், எல்லாம் சமகாலத்திலே வளர வேண்டும், சைமல்டேனியஸாக. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம், நமக்கு இருக்கக்கூடிய சவால்களும் அதிகம். ஆகவே பொறுப்பான ஒரு தேசத்திற்கு, பெருமையுடன் கூடிய ஒரு தேசத்திற்கு இது போன்ற ஒரு கலாச்சார பாதுகாப்பு என்பது, கவச்சம் என்பது மிகவும் தேவை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீங்கள் எல்லோரும் பல அறப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறீர்கள்.
அந்த காலத்திலிருந்து சிவராஞ்சி காலத்திலிருந்து இன்னும் அதுக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து பல பிரச்சாரகர்களும் அங்கிருந்து இங்கேயே தங்கி மொழி வேறாக இருந்தாலும் சரி, சில சிரம சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடன் தங்கி இங்கு பலரையும் இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பிலே இருந்து உங்களுக்கெல்லாம் உத்வேகத்தை அளித்து இந்த ஒரு இயக்கத்தை நல்ல முறையிலே வளர்த்து இங்கேயும் பல மீனாட்சிபுரம் பல விஷயங்கள் இந்த ஊரிலே நடந்த நிலையிலேயும் அந்த சமயத்திலே அரணாக நின்று நல்ல தைரியத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு இன்றைக்கு வெளியூர் சாமான்களை வாங்க வேண்டாம் என்பதை வேறு விதமாக முக்கியஸ்தர்கள் சொல்லி வருகிறார்கள். நாம் நம்முடைய பொருள்களையே வாங்குவோம், நம்முடைய மக்கள் சிந்திய வேர்வையிலிருந்து உருவான பொருட்களை வாங்குவோம் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய இந்து முன்னணி கோபால்ஜி அவர்கள் அந்த காலத்திலே இந்த ஊரில் எல்லாம் சொல்லி இப்படி அந்த சங்க பரிவாரம் என்பதானது பலரும் நமக்கு தெரிந்தவர்கள். அதனால் ஒரு குறிப்பிட்ட பேரும் இல்லை. இப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய விபாகத்தை நம்முடைய மக்கள் பலரும் நல்ல சிறப்பாக வழிநடத்தி நல்ல முறையில் இந்த சங்கத்தினுடைய சங்கியாக இருக்கட்டும், சாக்காவாக இருக்கட்டும், சேவா பிரகல்பங்களாக இருக்கட்டும், சம்ஸ்கார பாரதியாக இருக்கட்டும், வித்யா பாரதியாக இருக்கட்டும், குடும்ப இதுவாக இருக்கட்டும், வனவாசி கல்யாண கேந்திரமாக இருக்கட்டும், இப்படி பல அமைப்புகளையும் இன்னும் புதியதாக வரக்கூடிய பல அமைப்புகளையும் நன்றாக நிர்வாகம் செய்து அந்த கேந்திரத்தினுடைய ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் சர்சாங்க சாலக்கிலிருந்து தொடங்கி எல்லோரும் பலமுறை இந்த தமிழ்நாட்டுக்கு பல நிகழ்ச்சிகளிலேயும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய காஞ்சி மடத்தை பொறுத்தவரையிலே மயிலாப்பூரிலே அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பெரியவர்கள் நின்று கொண்டு பேசினார். அவர்கள் நின்று கொண்டு பேசின நிகழ்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்படி உற்சாகப்படுத்தி அவர்கள் அந்த சம்ஸ்கிருத காலேஜில் அந்த போட்டோவும் பாகவத்ஜி காஞ்சிபுரம் வந்தபோது அவர் கொடுத்தோம். தமிழ்நாட்டிலே எப்படி பெரியவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள், அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தலான்ட்டு அதுக்காக கொடுத்தோம். இந்த ஒரு வருஷத்தினுடைய இந்த விஸ்தார் திருடீகரன் என்கிற இந்த காரியக்கிரமத்தின் அங்கமாக பல்வேறு சப்த நதிகள் 7 செயல் திட்டம்னு சொன்னார். சப்த நதிகள், சப்த மோட்ச பொறிகள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன. அது போன்று இந்த ரத சப்தமி என்றும் இருக்கிறது. இந்த 7 விதமான காரியக்கிரமங்கள் மூலமாக பிறகு நிறைவிலே நடைபெறக்கூடிய சப்தாகம் ஒரு வார நிகழ்ச்சி என்பதன் மூலமாகவும் இந்த சங்கத்தினுடைய பணிகள் நல்ல முறையிலே இறைவனுடைய அருளால் நடைபெற்று அதில் ஒரு பாகமாக நம்ம அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். அந்த ஓரிக்கை என்னும் ஊரிலே அந்த 50களிலே நம்முடைய அந்த சமயத்திலே சர்சங்க சாலக்காக இருந்த குருஜி அவர்கள் அங்கே நம்முடைய பெரியவர்களை தரிசனம் செய்தார்கள். அந்த இடத்திலேயும் ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக நடத்தி இப்ப இந்த ராம்டேக் என்கிற ஊருக்கு செல்லும் பொழுது அவர் வசித்த வீடை எல்லாம் அழைத்து சென்று காண்பித்தார்கள். அங்க இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய கோவில், அந்த வீடு, அங்கேயே ஒரு நிகழ்ச்சி சாக்கா நடத்தினார்கள். அங்கேயும் போயிருந்தோம். நாக்பூர்லயும் அங்கேயும் போயிருந்தோம். புதிய கட்டடம்லாம் கட்டி ஏற்கனவே ஒரு முறை விஜயதசமி நிகழ்ச்சியிலே நம்முடைய புதுப்பெரியவர்களுடன் சேர்ந்து அங்கு விஜயதசமி நிகழ்ச்சியில நாக்பூரில் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வருஷம் நவராத்திரி அந்த ஊர்ல நடந்தது. அந்த சமயத்தில் அழைத்தார்கள், போயிட்டு வந்தோம். இப்படி அந்த காலத்திலிருந்து ஹெட்கேவார் அவர்களுடைய சமயத்திலிருந்து பிறகு குருஜி அவர்கள், அதற்கு பிறகு பாலா சாஹிப் தேவர்ஸ் அவர்கள் காஞ்சிபுரம் வந்தார்கள் 80களில். அப்போது காஞ்சிபுரத்திலே இது போன்ற ஒரு பத சஞ்சலன் என்கிற நிகழ்ச்சி கச்சபேஸ்வரர் கோவிலிருந்து காஞ்சி மடம் வரையில் அப்படி நீண்டு இருந்தது. மடத்தை அந்த கோபுரத்திலேருந்து பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்படி தேவர்சி காலத்திலே அப்படி நடைபெற்றது. சுதர்சன்ஜி, சேஷாத்ரிஜி, ரஜு பையாஜி
அவர்களும் சிறப்பாக எல்லாம் செய்து தற்பொழுது மோகன்ஜி பாகவத்ஜி அவர்களுடைய காலத்திலே இந்த காரிய காலத்திலே இந்த நூற்றாண்டு விழா என்பதானது சதமானம் பவது சதாய புருஷா என்று சொல்வார். அப்படி வேதங்களால் அந்த நூறாண்டு என்பது அப்படி நம்முடைய பாரம்பரியத்திலே 1000 பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி இந்த சிறப்பான இந்த இதில் நம்முடைய பெரியவர்களுக்கும் நூற்றாண்டு விழாலாம் நடைபெற்றது. இப்படியெல்லாம் இந்த 100 ஆண்டு காலமாக தொய்வின்றி ஓய்வின்றி பக்தி ஸ்ரத்தையுடன் வேற எந்த எதிர்பார்ப்பு லௌகீகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்ல அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படக்கூடிய, அதே சமயத்தில் மனிதநேயத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல இயக்கமானது மேன்மேலும் அந்த இலக்கியத்துக்கான லட்சியத்துடன், அந்த இயக்கத்துக்கான இலக்கணத்துடன், அந்த இயக்கத்துக்கான இலக்குடன் மேலும் நல்ல முறையில் இளைஞர்கள் வரையில் இந்த அமைப்பு, இந்த சிறிய குழந்தைகள் கொண்டு அனைவரும் நல்ல முறையில் மேலும் மேலும் ஈடுபட்டு இந்த தேசம், இந்த தர்மம், இந்த சமுதாயம் நல்ல வளர்ச்சியை பெறுவதன் மூலமாக உலகத்திலே சாந்தி ஏற்படுவதற்கு பாரதத்தினுடைய பலம் என்பது முக்கியம். பாரதம் பலமாக இருக்க வேண்டும், பாரதம் பிரபலமாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பிரபலங்கும் போது மற்றவங்களும் சில சமயம் ஒரு இது தோன்றிவிடுகிறது. பாலமாகவும் பரஸ்பரம் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள், சேர்ந்து பணியாற்ற வேண்டியவர்கள், இணைந்து இருக்க வேண்டியவர்கள் மத்தியிலே பாலமாகவும் இருந்து அனைவருக்கும் நம்பிக்கை, அனைவருடன் நட்பு, அனைவருடன் நாகரிகமாக பழகுதல், நன்றி, நம்பிக்கை, நட்பு, நாகரிகத்துடன் இந்த நாகரிகத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சென்று தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நவராத்திரி விழாவாக இருப்பதனாலே இங்கேயே செய்யறதுக்கு சௌரியமான்னு கேட்டோம். இங்கேயே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே சுயநிலத்தினுடைய வளாகத்திலேயே இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்திலே விஜயதசமி விழா நடைபெறுவதன் மூலமாக அந்த பாரம்பரிய தொடர்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி இந்த இடத்திலேயே இன்றைய தினம் காலையிலிருந்து பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், உதயாஸ்தமன சேவை போன்று நடைபெற்று வருகின்றன. அதனால் தான் அவங்கள் முன்னாடி குறிப்பிட்ட நேரத்திலிருந்து மாறுபட்ட நேரத்திலே நடக்கிறது. ஆனாலும் காலம் மாறுபட்டாலும் நம்முடைய தர்மம் மாறுபடாது, வேறுபடாது. ஆகவே காலத்தை கடந்து நிற்கக்கூடிய, கற்பனையும் கடந்து நிற்கக்கூடிய இந்த தர்மத்திலே நீங்கள் எல்லோரும் பிறந்திருக்கிறீர்கள். இந்த பாரதத்திலே பிறந்திருக்கிறீர்கள். இந்த பாரத தேசத்தினுடைய நன்மைக்காகவும் நம்முடைய மக்கள் வெளிநாடுகளிலே யாரெல்லாம் வசிக்கிறார்களோ, பிரவாசி பாரத் டு நிவாசி பாரத், அவர்களுக்கும் நல்ல நன்மைகள் கிடைத்து இந்த தர்மம் மேலும் மேலும் சிறந்து விளங்குவதற்கு எப்படி ராமபிரானுக்கு அணிகளும் அணிகலன்களாக அமைந்து அணிவகுத்து சிறந்த பணியை செய்து சேத்துவை நிர்மாணம் செய்தார்களோ, சேர்த்து வைத்தார்களோ, தம்பதிகளை சேர்த்து வைத்தார்களோ, ராமரையும் சீதையும் சேர்த்து வைத்தார்களோ, அதுபோன்று பக்தி, ஞான, கர்மா இந்த மூன்றையும் நல்ல முறையிலே நாம் பின்பற்றி காப்பாற்றி நாம் நாமாக வளர்வதற்கு, நான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரமண மகர்ஷி அவர்கள் குறிப்பிட்டார்கள். தற்பொழுது நாம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் நாமாக வாழ்ந்து வளர்ந்து உலகத்திற்கும் உதவி செய்யக்கூடிய விதமாக இந்த கரோனா சமயத்திலே உதவி செய்தார்கள். அப்படி அந்த பாரதம் நல்ல பாரதமாக வழங்குவதற்கு துணையின்று நின் அருளை தொடரச் செய்து நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நஞ்சி என்பதாக பாரதியாரும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி அந்த தர்மத்தினுடைய வளர்ச்சிக்கு அனைவரும் சேவையை செய்து
ஆத்ம திருப்தியை பெற்று புண்ணியத்தை பெற்று அதன் மூலம் உங்களுக்கும் பெருமை, அனைவருக்கும் பெருமையை சேர்ப்பதற்கு எல்லாம் அல்ல அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனுடைய கருணையை பிரார்த்திக்கிறோம். குரு பரம்பரையை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர. இந்த